இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இந்தியன் கல்ச்சரில் புதுசாக ஓடிட்டு வந்துருமோ தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாத லைக் மட்டும் வீடியோ போகிறேன். அந்த மூவினா மிரை ஐஎம்டியோட சான் பையன் ரெடி கொடுத்து நிறைய ஆட்சி ஆள் வச்சுருக்க அந்த ஃபேண்டசி மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் தேவையில்லாத சில ஸ்லோவாக போட்டு கால்வாசி படத்தை அதிலே ஓட்டிட்டாங்க. மற்றபடி இந்த மூவி பற்றி சொல்லணும், ஒரு பக்காவான ஃபேண்டசி மூவிலே சொல்லலாம். ஸ்டோரியை பற்றி பார்த்தோம்னா ஒரு 9 மாய புத்தகம் இருக்குது. இந்த 9 மாய புத்தகத்தையும் ஒரு பல 100 ஆண்டுக்கு முன்னாடி அசோகன் ஒரு அரசா மக்களோட நலனுக்காக கொடுத்துட்டு போனா. ஆனா இப்போ ஒரு தீய சக்தி அந்த 9 மாய புத்தகத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதோட சக்தியை அமரனா மாறணும்னு சொல்லிட்டு தெரியுது. கடைசியா 8 மாய புத்தகம் தீய சக்தி கட்டுப்பாட்டில் போயிருச்சு. பட் ஒரே ஒரு மாய புத்தகம் மட்டும் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அது தேவையான தீய சக்தி வருது. இதை தடுக்க சின்ன வயசுல கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒருப்பட்ட ஒரு குழந்தை இப்ப 24 தான் என்ன பண்றா, எங்க இருக்கேன் தான் அடையாளம் தெரியாம சுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து சொல்லி உன்னோட அடையாளம் என்ன, நீ எதுக்காக பிறந்த, அதுக்கான காரணம் என்ன சொல்லும் போது இவங்க 2 பேரும் அந்த 9வது மாய புத்தகத்தை தேடி போறாங்க. பட் அந்த 9வது மாய புத்தகம் தீய சக்தி கிடைச்சிச்சுன்னா அதை தடுக்க முடியாது சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் மிராயின்னு ஒரு ஆயுதத்தை தேடி போறாங்க. அந்த மிராய் ஆயுதம் எப்படி போட்டதுன்னா ராமனோட கையில இருந்த வில்லு தான். அதை எடுக்க போனா ஒரு பெரிய கழுதை அதுக்கு காவலாகிறது. இதெல்லாம் தடுத்து ஹீரோ அந்த மிராயை எடுத்தானா, அந்த 9வது புத்தகத்தை கண்டுபிடிச்சானா, அண்ட் அந்த தீய சக்தியை எப்படி தடுக்கிறான், இதெல்லாம் பத்தி சொல்றதா கான்செப்ட். இது கொஞ்சம் ஹிந்தி படம்ன்றதுனால அவ்வளோவா தமிழ்நாட்டில் அவ்வளோ ரீச் ஆகல. பட் பார்க்க நல்லா இருக்கு, மறக்காம போய் பார்த்துருங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த மூவி அவைலபிளாக இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறேன். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் கடந்த காலம் நட்சத்திரம், இப்போ என் பலம் கெட்டாதது.